கண்ணிரண்டின் இமையாக காலமெல்லாம் மதுர வயலை காவல் காக்கும் கண்கண்ட புதுமை நாயகன் பதவியாரின் மாதம்தான் ஜூன் மாதம். எட்டும் வரை நரை தட்டும் வரை இமயம் முட்டும் வரை தொட்டு தொடரும் செவ்வாய் பயணம். சோடியம் விளக்கொன்றின் கீழ் சோகம் தீர்க்க அன்று அகதியாக நின்றவர்கள் இன்று ரோஜாவின் ராஜாவை அகராதியாக பார்க்கிறார்கள். ஆசிரை கிள்ளி தராமல் அள்ளி தரும் மாமோனிக்கு அள்ளி பூக்களால் அலங்காரம். பதுவையின் மாதமாம் ஜூன் மாதத்தை காற்று நற்செய்தியாக கொணரப்போகிறது. இந்த 10 நாள் திருவிழாவில் காத்திருப்போருக்கு காத்திருக்கும் அதிசயம்தான் இந்த ஜூன் மாதம். காலால் மிதித்த தன்னை கையால் எடுக்க வைக்கும் பெருமை கொண்ட முல்லை போல நமக்கு உதவியவர்கள் நம்மை உதறியவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஜூன் மாதம். முடியலை என்ற சொல்லே ஜூன் மாத விடியலில் இல்லை. அதிசயம் அற்புதத்தை காண 10 நாள் திருவிழா அனைவரையும் அன்புடன் அழைக்கிறது. வாரீர், அற்புதங்களை பெற்றுச் செல்வீர். தந்தையவர்கள் இப்போது தேரையும் வந்திருக்கிறார்கள். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் பெயரால் நமக்கு உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். மன்றாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரே, இதோ உம்முடைய அடியாராக வாழ்ந்த புனித அந்தோனியாருடைய தேரினை சுமந்து செல்லுகின்ற அத்துணை உள்ளங்களையும் ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே, இதோ விண்ணப்பங்களோடும் ஜெபங்களோடும் கூட இந்த புனிதமான பயணத்திலே பங்கெடுக்கக்கூடிய அனைவரையும் ஆசீர்வதியும். புனித அந்தோனியார் மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சன்னிதானத்திலே ஏறெடுக்கக்கூடிய அத்துணை விண்ணப்பங்களுக்கும் ஜெபங்களுக்கும் ஆண்டவரே நீதாம் காலம் தாழ்த்தாமல் விரைவாய் நிறைவாய் பதில் கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே இந்த தேரையும் இந்த புனித பயணத்தையும் இந்த புனித பயணத்திலே பயணம் செய்யக்கூடிய அத்துணை பேரையும் நிறைவாய் ஆஸ்வதிப்பீராக. ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொண்டு நிரம்ப ஆசீர்வதியும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்களையும் இந்த தேரையும் கூட ஆசீர்வதித்து உடைய ஜெபங்களை எல்லாம் புனித அந்தோனியார் மூலமாக நிறைவேற செய்வாராக. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோனியாரே வாழ்க 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 அந்தோனியாரே. மீண்டுமாக அனைவரும் உற்சாகமாக வாழ்க 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 அந்தோனியாரே வாழ்க 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 அந்தோனியாரே. அப்போது பவனியிலே கலந்து கொள்வோம். முதலிலே பலிபீட சிறுவர்கள், அதைத் தொடர்ந்து சிறுமியர்கள், அதைத் தொடர்ந்து பெண்கள், அதைத் தொடர்ந்து ஆண்கள், அதைத் தொடர்ந்து பவனியாக நம்முடைய பாதுகாவலை திருத்திரளை ஏந்தி வருவோம். பாடல் டேவிட். அதுவை புனித அந்தோனியாரே, அதுவை புனித அந்தோனியாரே, தூயவர் பரிசுத்தர் நல்லவர், தூயவர் பரிசுத்தர்
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். உலகை படைத்த தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த தவத்திருத்துவமாய் இருக்கிற ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை துலங்கிடும் நீரே, துயரினை போக்கிடும் சஞ்சீவி, தூய்மை துலங்கிடும் நீரே, துயரினை போக்கிடும் சஞ்சீவி, செவித்திடும் புவிமானுக்கு வரமழை பொழிபவர் நீரே, செவித்திடும் புவிமானுக்கு வரமழை பொழிபவர் நீரே, தூயவர், பரிசுத்தர், வல்லவர், நல்லவர், தூயவர், நல்லவர், ஞானமும் மதுரமும் இறைவன் புனிதரை, வாழ்த்தி போற்றிடுவோம். ஞானமும் மதுரமும் இறைவன் புனிதரை, வாழ்த்தி போற்றிடுவோம். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சீர்மிகு பெட்டகமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவ வலிமை மிக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தருமத்தை விரும்பி செய்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையை மிகவும் நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரும நெறியில் மாறா மனதினை உடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஓடிய குதிரை புனித அந்தோணியாரே, நாடி தேடி வந்தோம், புதுமையின் புனிதரே, கோடிய குதிரை, புனித அந்தோணியாரே, நாடி தேடி வந்தோம், புதுமையின் புனிதரை, வேண்டும் வரம் தந்திடுவாய், இவனையே காட்டிடுவாய், வேண்டும் வரம் தந்திடுவாய், இவனையே காட்டிடுவாய், புகழை பாடி வந்தோம், எங்களுக்காக வேண்டிக் அன்புகளை பாடி வந்தோம், எங்களுக்காக வேண்டிக் கோடிய குதிரை, புனித அந்தோணியாரே, நாடி தேடி வந்தோம், புதுமையின் புனிதரே. சிற்றின்ப ஆசையினை வென்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போர்ச்சுகல் நாட்டின் நவ விண்மீனான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சம் தருகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழி தவறி போவோர்க்கு துணையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிணியாளர்களை குணமாக்குகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மலர்களை வெல்ல மாதவம் பூட்டி, காணாமொருட்கள் கிடைத்திட செய்தீர். மலர்களை வெல்ல மாதவம் பூட்டி, ஆனா பொருட்கள் கிடைத்திட செய்தீர்.
போனோருக்கு இறைவன் உதவியால் உயிர் கொடுத்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறவி குருடருக்கு பார்வை அளித்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் மீன்களுக்கு உபதேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாவழியா நாயகரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவரத்தாரின் மகிமையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலின் மாதிரியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபவாசத்தின் கண்ணாடியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாயகரே, புனித அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோம். அருள் நீரே. நாவழியா நாயகரே, புனித அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோம். அருள் நீரே. வாழ்க 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 எங்கள் காவலரே. வாழ்க 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 எங்கள் காவலரே. உபவாசத்தின் கண்ணாடியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைநூலின் காவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீக்கிணங்களை ஒளித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சம் தருகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழி தவறி போவோர்க்கு துணையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிணியாளர்களை குணமாக்குகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணமடைந்தோருக்கு இறைவன் உதவியால் உயிர் கொடுத்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறவி குருடருக்கு பார்வை அளித்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் மீன்களுக்கு உபதேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி புனித அந்தோணியாரே, எங்களுக்காக நீங்களும் மன்றாடும். ஜெபிப்போமாக. இறைவா, புனித அந்தோணியாரது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது திருச்சபை எல்லா தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு உமது உதவியால் என்று மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வருகை பாடலுக்காக எழுந்திருப்போம். கொஞ்சம் நெருக்கமா உட்காருங்க. ஆங்காங்கே ஆலயம் இறையாலயம், ஒருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம், ஒருமையான ஓவியம். இறைவன் உரையும் காவியம், இறைவன்
மிக பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஜூன் மாதம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், வழக்கமாகவே ஜூன் மாதம் என்றாலே இந்த பள்ளிகள் எல்லாம் திறக்கிற மாதம். ஜூன் மாதம் அப்படின்னாலே நமக்கு நினைவுகிறது அந்தோணியார் தான். அப்ப இந்த ஜூன் மாதத்துடைய இந்த முதல் செவ்வாய்க்கிழமை, இந்த மாதத்துடைய 3வது நாளில, இந்த முதல் செவ்வாய்க்கிழமையில இப்படியாய் பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு கூட நம்முடைய பாதுகாவலை அண்டி வந்திருக்கிறோம். பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதுமாக அவருடைய அருள்கரம், அவருடைய பருந்து பேசி எப்போது நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க குழுமி வந்திருக்கிறோம். அருமையான இந்த நாளை, மாலை திருப்பலியை ஒரு ஆசீர்வாதமான திருப்பலியாய் நமக்காக ஜெபிக்க நம்ம மத்தியில் வந்திருப்பவர் அருள் தந்தை ஜான் பிரிட்டோ அவர்கள். தந்தை அவர்கள் SDM சபையை சேர்ந்தவர். சமயம் பெறவில் தங்கி இருக்கிறார். தந்தை அவர்கள் பிலாசபி என்ற சுக மெயில டாக்டர் பட்டதுக்காக, முனைவர் பட்டதற்காக படித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே வல்லமையான ஒரு தந்தை பல இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பங்கிற்கு வருகை தந்திருக்கிறவரை ஒரு பலத்த ஒரு கரவலை கொடுத்து அன்போடு அவரை வரவேற்போம். அனைவரும் அமருவோம். திருப்பலி கருத்துகள், அதை தொடர்ந்து நாம் திருப்பலியானது நன்றி திருப்பலியாக MSA அன்பரசு பிறந்த நாள் மற்றும் தொழில் முன்னேற்றம் காணவும், வெற்றிக்குமார் கவிதா குடும்பம் நன்றியாகவும், டி பிரான்சிஸ் குடும்பம், ஜோசப் ராஜ் மேரி, அல்போன்ஸ் குடும்பம், பன்னீர்செல்வம் கிறிஸ்டின் அம்மாள் குடும்பம், ஸ்வோகின் ஏசம்மாள் குடும்பம், ஜோசப் மேரி இறைவன் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றியதற்கு நன்றியாகவும், நம்பிக்கை ராஜ் ஜூலி மேரி காணாமல் போன பொருள் கிடைத்ததற்கு நன்றியாகவும், தேவசகாயம் கிளாரா கோஷியா நன்றியாகவும், அந்தோணி சாமி கண் பார்வை கிடைத்தமைக்காக நன்றியாகவும், ராஜி அற்புதமேரி குடும்பம் நன்றியாகவும், அகஸ்டின் டெய்சி கேத்ரின் ஆலன் பவுல் நன்றி திருப்பலியாகவும், சில்வஸ்டர் டெய்சி குழந்தை வரம் வேண்டியும் கருத்துகள் நிறைவேறவும், மரியலூர்து சாமி உடல் சுகம் வேண்டியும், அனிதா அஸ்வின் வேலை வாய்ப்பு வேண்டியும், ஜான் டேவிட் அனிதா குமாரி நன்றி திருப்பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பிளஸி மனோ ஜாய்சி மரியா புதிய கல்வி ஆண்டில் இறைவன் ஆசிர் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜோபி பீனா ஜோபி சிறப்பு கருத்துகள் நிறைவேறவும், பாபு இருதய பிரசன்னா விரைவில் குணமடையவும், ஆரோக்கியதாஸ் தரண்யா குடும்பம் கருத்துகள் நிறைவேறவும், அந்தோணி சாமி சபரி அம்மாள் உடல் நலம் வேண்டியும், சிசிலியா புற்றுநோயிலிருந்து குணமடையவும், ஆலன் ரிச்சர்ட் விரைவில் வேலை வாய்ப்பு வேண்டியும், ஸ்டெல்லா மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், ஹேசின் கேட்லின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆவரம் வனத்தாய் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், வர்கீஸ் குட்டி 33வது ஆண்டு ஆண்மலை பாற்றிக்காகவும், மேரி பிரான்சிஸ் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆப்ரஹாம் மோட்சராக்கினி அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நாம் அனைவரும் எழுந்திருப்போம். அத்தனை பேருக்கும் இனிமையான மகிழ்ச்சியான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை வணக்கம், மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. நம்ம உற்சாகத்தோடு சொல்லலாம்ல? பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. இந்த உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பலியை எல்லாம் உள்ள இறைவன் நிறைவாய் ஏற்றுக்கொண்டு, இதோ நம்மோடு நமக்காக நமக்கு அருகிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய புனித அந்தோனியாருடைய எல்லா விதமான பரிந்துரை ஜபத்தின் நாமத்தினாலே ஆண்டவர் நம்மை இன்னுமதியமாய் ஆஸ்வதித்து காத்துக் கொண்டிருக்கிறார். நாமும் நம்முடைய ஜபங்களை எல்லாம் எடுத்து வைப்போம். ஆண்டவா, இதோ நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம், எங்களை ஆசீர்வதியும். நம்பி வந்திருக்கிறோம், எங்களுக்கு வேண்டிய கிருபையெல்லாம் செய்யும் ஆண்டு நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். கரங்களை குவித்துக் கொள்வோம், கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இதோ உம்முடைய சன்னிதானம் தேடி நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம். நீர் இரக்கமுள்ள கடவுள். இறைவா, இதோ இந்த தெய்வீக திருப்பலி மூலமாய் நீதாம் எங்களை இன்னும் அதிகமாய் இன்னும் பலமாய் ஆஸ்வதிப்பீராக. நாங்களும் குறைந்த பலியிலே முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் கலந்து கொண்டு ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றமை துதிக்க மேலுமாய் நாங்கள் எங்களுடைய கரங்களிலே
இறுக பிடித்து கொண்டு வந்துள்ள அத்துணை ஜெபங்களையும் கூட ஆண்டவரே இதோ இந்த பலிபீடத்தில் நாங்கள் எடுத்து வைக்கும் நீர் கிருபை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இறைவா, இதோ நாங்கள் திருப்பலி ஆசீர்வாதம் முடிந்த பின்பதாக வீடுகளுக்கு செல்கிற பொழுது நாங்கள் வெறும் கையராய் அல்ல, மாறாக உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் போக எங்களுக்கு நீ கிருபை செய்வீராக. ஆமாண்டவரே, இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை, இன்னும் அதிகமான கிருபையை இதோ திருப்பலி மூலமா எங்களுக்கு நிரம்பு கொடுப்பீராக. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதியும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்முடைய கடவுள் இரக்கமுள்ள கடவுள். நம்முடைய கடவுள் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய கடவுள். தடுமாறி போயிருந்தால் ஆண்டவா, இதோ உம்முடைய சன்னிதானத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன், நீ மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரின் பாதத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். தகுதியான உள்ளத்தோடு பலியிலே பங்கெடுக்கும் பொருட்டு தடையாய் உள்ள குற்றங்களுக்காய் குறைகளுக்காய் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது இரக்கத்தை பணிந்து உம்மை வேண்டுகின்றோ. எங்களுக்கு பாதுகாவலாயிருந்து எங்களுக்காய் பரிந்து பேசுகிற புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் எங்களுள் உமது கொடைகளை அதிகரிக்கவும், எங்களது இவ்வுலக வாழ்நாட்களை அமைதியில் நாங்கள் நெறிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கிறேன். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து அதிகாரம் 20 இறைவசனங்கள் 17 முதல் 27 முடிய. அந்நாட்களில் பவுல் மிலேத்துவிலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது, நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனம் மாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன். இப்போதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறை வாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார். என்னை பொறுத்த வரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறையருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இதுவரை நான் உங்களிடையே வந்து இறையாட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று நான் அறிவேன். உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. கடவுளே, உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழியச் செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கி இருந்தன. கடவுளே, நீர் நல்லவர். எனவே ஒடுக்கப்பட்டோர்க்கு மறுவாழ்வு அளித்தீர். பல்லவி. ஆண்டவர் போற்றி போற்றி. நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகிய ஆண்டவர் தாம் இறப்பினின்று விடுதலை தர வல்லவர். கடவுளை
மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உண்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பதை இப்போதே அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடம் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல, மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காக வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெறுகிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை. அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்களேன். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. ஃபாதர், கொரோனா வருதுன்னு சொல்றாங்க ஃபாதர், என்ன பண்றது? சரி, அட்லீஸ்ட் ஒரு நல்ல வார்த்தை பக்கத்துல பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க இல்லையா? ஆண்டவரின் சன்னிதானத்திலே நாமும் கூட நம்பிக்கையோடு கேட்டிருக்கிறோம். உறவுகளை பார்த்து கேட்டிருக்கிறோம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கோம். உங்க பக்கத்துல உட்காந்துருக்கவங்க யாருன்னு தெரியாது இல்லைங்களா? சில பேர் அப்படிங்களா? சரிதாங்க. நாமும் கூட அவங்கள பார்த்து என்ன கேட்டிருக்கோம்? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்கோம். இப்பெல்லாம் நல்லா இருக்கேன்னு சொல்லவே பயப்படுறாங்க சில பேர் இல்லைங்களா? கேட்டுட்டீங்கள, அவ்வளவுதான், இது வரைக்கும் நல்லா இருந்தேன், இனிமேல் என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கக்கூடிய
ஆட்களும் இருக்கிறாங்க. அதே வேளையில யாரோ ஒருத்தங்க கேட்டுட்டாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்க? நல்லா இருக்கலாம்னு கேட்டுட்டாங்க. அதனால நம்ம அது உண்மை இல்லதான், ஆனாலும் கூட நம்ம ஒரு பொய்ய சொல்லி வச்சுக்கோ. என்ன பொய் சொல்லி வச்சுக்கிறோம்? உண்மை இல்ல. உண்மை நல்லா இருக்கீங்களா? எங்கப்பா அது 1008 பிரச்சனைப்பா வீட்டுல, நிறைய பிரச்சனை, ஒரே சண்டை, எப்ப பார்த்தாலும் வீட்டுக்காரோட சண்டை, பிள்ளைங்களோட சண்டை, என்ன செய்யறதுனே தெரியல. அந்த பக்கம் பார்த்தா மாமியார், இந்த பக்கம் பார்த்தா வீட்டுக்காரர், இந்த பக்கம் பார்த்தா பிள்ளைங்க, ஒரே சண்டையா இருக்கு ஃபாதர். கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு சண்டை போட்டு தான் வந்திருக்கோம் இல்லைங்களா? அவரு சொல்லியிருப்பார், சமைச்சு வச்சுட்டு போன்னு சொல்லியிருப்பாரு, இல்லைன்னா ஏதோ சொல்லியிருப்பாங்க. சண்டை, ஏகப்பட்ட சண்டை. சிலருக்கு நோய் பிரச்சனை, சிலருக்கு கடன் தொல்லை. இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு கோவில்ல ஆண்டவர் வாழ்கின்ற ஆலயத்துல, நமக்காய் பரிந்து பேசக்கூடிய இப்படி அந்தோணியார் வாழ்கின்ற ஆலயத்துல அருகில் இருக்கக்கூடியவங்க என்ன கேட்டாங்க? நல்லா இருக்கலான்னு கேட்டுட்டாங்க. அதனால நம்ம என்ன வார்த்தை சொல்லலாம்? நல்லா இருப்போன்னு இல்லதான், இருந்தாலும் கூட நல்லா இருப்பேன்னு சொல்லிங்களா? நான் சொல்லுகிறேன், நம் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்கிற இந்த ஆலயத்திலே, நமக்காய் பரிந்து பேசக்கூடிய அப்படி அந்தோணியார் வாழ்கிற ஆலயத்திலே நீங்கள் சொன்ன வார்த்தை அது அப்படியே நிறைவேறுவதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்புக்குரிய மக்களே, இதோ நாம் கடவுளை தேடி வந்திருக்கிறோம். நாம் தனி ஆள் அல்ல. இதோ நான் பாதாளத்தில் சென்றாலும் கூட ஆண்டவரே நீர் அங்கே இருக்கிறீர். நான் எங்கு சென்றாலும் கூட ஆண்டவரே நீர் அங்கு இருக்கிறீர். ஆண்டவரே, நான் தனி ஆள் அல்ல. You are not alone. God is with you always, all the time. ஆண்டவர் நம்மோடு சகல காலம் இருக்கிறார். எனவே நாம் சோர்ந்து போக தேவையில்லை. ஆண்டவர் உங்களை நலமோடு வாழ செய்வாராக. Praise the Lord. Praise the Lord. ஆக நீங்கள் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும் மக்களே, அப்படி நிறைவேறட்டும். நீங்கள் நலமோடு வாழ்வீர்கள், நலமோடு வாழ்வீர்கள், சந்தோஷமாய் வாழ்வீர்கள், நல்ல உடல் சுகத்தோடு வாழ்வீர்கள், மகிழ்வோடு வாழ்வீர்கள். குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்திலே சமாதானம் இருக்கும், ஒற்றுமை இருக்கும். ஆண்டவரை தேடி வந்திருக்கும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை கைவிட மாட்டார்னு சொல்லுங்க. ஆண்டவரை கைவிட மாட்டார். ஆண்டவர் உங்களை எவ்வளவு சந்தோஷமான காரியம். ஆண்டவர் உங்களை கைவிடும். ஆண்டவர் கைவிட்டா என்ன, கைவிடலன்னா எனக்கு என்ன, சரி போ. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை மக்களே. சகல காலம் அவர்தான் பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார். கொரோனா காலகட்டம் வந்தது இல்லையா? கொரோனா காலகட்டத்துல நிறைய பேர் இறந்து போனாங்க இல்லைங்களா? ஏங்க இறந்து போனாங்க? நிறைய காரணம், நோய், வாயல், மூச்சு கோளாறு, இப்படி இறந்து போனாங்க. கொரோனா காலகட்டம் மட்டும் இல்ல, மத்தெல்லாம் நோய் எப்படி இறக்குறாங்க? நோயெல்லாம் இறக்குறாங்க, ஏதோ ஒரு இறந்து போறாங்க. சரி, கொரோனா காலகட்டத்துல அவங்கெல்லாம் இறந்தாங்க. ஏன் இறந்தாங்க அப்படிங்கிற காரணம் நமக்கு தெரியல. ஒருவேளை அவங்கெல்லாம் பாவி ஃபாதர் அதனாலதான் இறந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா வச்சுங்களேன், பாவம் செஞ்சவங்களாம் இறக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த நேரத்துல நீங்களும் நானும் இங்க ஏன் இறந்து போனாங்க? சத்தியமா எனக்கு பதில் தெரியாது. ஆண்டவர் ஏன் அழைத்து கொண்டார்? சத்தியமா எனக்கு பதில் தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னை விட்டு வைத்திருக்கிறாரே, அதற்கு எனக்கு பதில் தெரியும். ஏன் தெரியுமா? இதோ நாட்களை உனக்கு கொடுக்கிறேன், திருந்தி என் பிள்ளையாய் வாழுங்க என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லோருக்கும் இது ஒரு வாய்ப்பு மக்களே. வாய்ப்பை கடவுள் தந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நன்றாய் பயன்படுத்திக் கொள்வோம். நாம் எல்லோரும் புதிய வாழ்வு வாழ்வோம் மக்களே. ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்வு வாழ்வோம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கூட ஏதோ கொஞ்சம் வாழ்ந்துட்டு போப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிச்சை போட்டு இருக்கிறார். பயன்படுத்திக் கொள்வோம், பத்திரமாய் வாழ்வோம்னா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புதிய வாழ்வு வாழ்வோம்னு சொல்லுங்க. புதிய வாழ்வு, புதிய வாழ்வு. நாம் இனி வாழ்கிற வாழ்வெல்லாம் கூட புதிய வாழ்வாக இருக்க வேண்டும். ஆண்டவர் கடவுள் நம்மை பாதுகாக்கிறார். நாம் எல்லோரும் கூட மகிழ்வோடு இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். இந்நாள் வரை பாதுகாத்த கடவுள் அவ்வளவுதாங்க, இனியும் அவர் தான் பாதுகாப்பார். உங்க வயசு எனக்கு என்னன்னு தெரியலங்க. உங்க வயசு உங்களுக்கு 20, 30, 40, 50 தெரியல.
ஆனால் இந்நாள் வரை ஆண்டவர் தான் உங்களை பாதுகாத்திருக்கிறார். நீங்க 5வது படிக்கும்போது யோசிக்கலாம், இந்த பரீட்சை வந்துருச்சு, இந்த எக்ஸாம்ல எப்படிதான் பாஸ் பண்ண போறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பி இருக்கலாம். ஆனா 5வது பாஸ் பண்ணிருப்பீங்க. அப்புறம் 6வது 7வது இந்த வீட்டுக்கார கட்டிக்கிட்டமே நம்ம எப்படி காலம் தள்ள போறோமே தெரியல அப்படின்னு புலம்பி இருக்கலாம். ஆனா 25வது வருஷம் கொண்டாடி இருப்பீங்க. எவ்வளவு மாற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்து கொண்டே இருக்கிறார். ஆக பழைய கொஞ்சம் திரும்பி பார்க்கின்ற பொழுது எல்லா காலங்களிலுமே எல்லா நாட்களிலுமே ஆண்டவர் மட்டுமே நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். உறவுகள் கை கழுவி போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எல்லாமே பாதுகாத்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இந்நாள் வரை பாதுகாத்த கடவுள் இனியும் பாதுகாப்பார். மக்களை, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள், சோர்ந்து போகாதீர்கள், முகவாட்டமாய் இருக்காதீர்கள், முகத்திலே கவலை வேண்டாம், சோகம் வேண்டாம். ஏன் தெரியுமா? ஏன் சொன்னால் உங்களை பற்றி என்னை பற்றி ஒருவர் கவலைப்படுகிறார். யார் தெரியுங்களா? எல்லாம் அல்ல ஆண்டவர் உங்களை பற்றி கவலைப்படுகிறார் என்று நாம் பேரிலே வாசிக்கிறோம். ஆக நாம் நம்மை பற்றி கவலை கொள்கிற அந்த ஆண்டவரை பெற்றுக்கொண்டு நாம் சந்தோஷமாய் வாழ்வோம். மக்களே, ஆண்டவர் நம்மை பாதுகாப்பா. செங்கடலை இஸ்ரேல் மக்கள் கடந்தாங்க இல்லைங்களா? செங்கடலை இஸ்ரேல் கடந்தாங்க. அவங்க கடக்கும் போது யார் வழிநடத்தியது? மோயிசனா, எசையாவா, எரேமியாவா? யாருங்க? சூப்பர். இஸ்ராயல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்தது மோசே. எரேமியா இல்ல, நல்லா ஞாபகம் இருக்குங்களா? சரி. விடுதலை பயணம் அதிகாரம் 20 இறைவார்த்தை 2 வாசிங்க. விடுதலை பயணம் 20:2. நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க சொன்னீங்க இஸ்ராயல் மக்களை கூட்டிக் கொண்டு வந்தது யாருன்னு சொன்னீங்க? மோயிஸ் இல்லைங்களா? இப்ப வாசிக்கிறோம் விடுதலை பயணம் அதிகாரம் 20 இறைவார்த்தை 2. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை வெளியேற செய்தவர் மோயிஸ் அல்ல. மக்களே, மோயிஸ் அல்ல, மாறாக நானே உங்களை கூட்டிக் கொண்டு வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மோயிசன் மூலமாக ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் உங்களையும் என்னையும் கூட அந்த இஸ்ரேல் மக்களையும் கூட ஆண்டவர் தான் பாதுகாத்து இருக்கிறார். நம்மோடு இருப்பது எல்லாம் அல்ல கடவுள். உங்களுடைய சொந்தங்கள், உறவுகள், கணவர், மனைவி, பிள்ளை, பெற்றோர் என்று சொல்லி உறவுகள், சொந்தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆனாலும் கூட உங்களை வாழ வைப்பது எல்லாம் அல்ல கடவுள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இவர்கள் மூலமாய் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பது மக்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவங்களை கைவிட மாட்டான்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டா. இஸ்ராயல் மக்களை அவர்தான் பாதுகாத்தா. என்ன நேர்ந்தாலும் கூட, எது வந்தாலும் கூட நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி அந்த ஆண்டவர் தாங்கி பிடித்தார். அதே கடவுள் உங்களையும் என்னையும் தாங்கி பிடிப்பார். மக்களே, சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏராளமான விண்ணப்பங்களோடு, ஏராளமான ஜபங்களோடு இதோ இந்த ஆலயம் தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த ஆண்டவர் உங்களை வெறும் கையாராய் அனுப்ப மாட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். மக்களே, இன்றைய வாசகங்களை பார்க்கிறோம். வாசகத்திலே பவுலுடைய சொல்லுகிறார், இதோ எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை நான் செய்து விட்டேன், நான் போதிக்கும்படி நான் செய்திருக்கிறேன், ஆண்டவர் தான் கடவுள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். நான் எனக்கு எதிராக எத்தனையோ சூழ்ச்சி, என் உயிர் இருக்குமா போகுமா தெரியவில்லை, ஆனாலும் கூட எந்த விதமான பயமும் இல்லாமல் நான் என்னுடைய செய்தியை, என்னுடைய கடமையை நான் செய்திருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்ல சொன்னாரோ அதை நான் சொல்லியிருக்கிறேன். என் கடமை நான் நிறைவேற்றிருக்கிறேன். நற்செய்தியில பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு பேசுகிறார், தந்தையே நீர் அனுப்பினீர், நான் வந்தேன், என் கடமையை செய்திருக்கிறேன், நீதான் கடவுள் நான் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி தம்முடைய பணியை தான் நிறைவேற்றியதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நாம் எல்லோருமே நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை கண்டிப்பாய் செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். நாம் நம்முடைய கடமையை மறந்து போய்விடக் கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லோருக்கும் பணி இருக்கிறது, எல்லோருக்கும் கடமை இருக்கிறது. நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். குருக்கள், கன்னியர் இவங்க மட்டும்தானா? எல்லாருமே அறிவிக்க வேண்டும். எல்லாருமே இயேசுவை பற்றி, கடவுளை பற்றி அறிவிக்க வேண்டும். ஆக பவுலுடைய தம்முடைய கடமை நிறைவேற்றி இருக்கிறார், இயேசு தம்முடைய கடமை நிறைவேற்றி இருக்கிறார். நீங்களும் நானும் கூட நம்முடைய கடமையை
நிறைவேற்ற வேண்டும். சில குடும்பங்களில் பார்க்கிறோம், திருமணத்தின் போது புண்டகையோடு கணவனையோ மனைவியை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதன் பின்பு நான் ஏன் அவருக்கு சமைச்சு போடணும், நான் ஏன் அவருக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும் என்று சொல்லி எத்தனை பிளவுகள் குடும்பங்களிலே. நீங்கள் தானே சொன்னீர்கள், நீங்கள் தானே வாக்கு கொடுத்தீர்கள், ஆனாலும் கூட ஏன் பிரிந்து போய் கிடக்கிறீர்கள்? உங்களது கடமை நீங்கள் நிறைவேற்ற வேண்டாமா? ஃபாதர், என் மாமியார் மாமனார் நான் உதவி செய்யணுமா ஃபாதர், நான் பார்த்துக்கணுமா ஃபாதர்? ஏங்க, மாமியார் உங்களுக்கு பாரமா இருந்தா, உங்களுக்கு உங்கள் மாமனார் பாரமாக இருந்தால், உங்களுடைய கணவருடைய தாய் தந்தை, உங்களுடைய மனைவியுடைய தாய் தந்தை பாரமா இருந்திருந்தால், நீங்க ஏங்க அப்படி வந்தவங்களுடைய மகனையோ மகளையோ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? யாருமே சொந்தமே இல்லாமல் யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, மேலும் குதிச்சு வந்தவங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமே. ஆனாலும் கூட திருமணத்தின் போது மாமனார் மாமியார் இருக்கிறாங்க, சந்தோஷம். கணவன் இருக்கிறாங்க, சந்தோஷம். கணவனுடைய உறவுகள், மனைவியின் உறவுகள், சந்தோஷம். ஆனால் நாட்கள் போக போக உங்களது கடமையை மறந்து போய் விட்டீர்களே. ஏன்? உள்ளுக்குள்ளே உங்களுக்கு தோன்ற வேண்டாமா, எனது அழைப்பை நான் நிறைவேற்ற வேண்டும்? உங்களுக்கு கடவுள் பிள்ளை பாக்கியம் கொடுத்திருக்கிறார். சில பேருக்கு காலம் தள்ளி போகிறது, அது கடவுளுடைய திட்டம், அது ஏனென்று தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கொடுத்த கண்டிப்பாய் கடவுள் கணக்கு கேட்பார். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பொறுப்பாய் வாழ வேண்டாமா? பிள்ளைகளுக்கு தேவையான பணிகளை நீங்கள் செய்ய வேண்டாமா? நானா பெற்றேன் என்று சொல்லி நீங்கள் எப்படி ஒதுக்கிக் கொள்ள முடியும்? உங்களது கடமை நிறைவேற்ற வேண்டும் மக்களே. பவுலடியார் இயேசு கடமையை நிறைவேற்றினார். நீங்களும் கூட உங்களுக்கு வாழ்வுக்கு ஏற்ற கடமையை தயவு செய்து நிறைவேற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம் கடமை நிறைவேற்றுவோம்னு சொல்லுங்க. நம் கடமை நிறைவேற்றுவோம். ஒருவேளை நீங்கள் அன்பிய பொறுப்பாளராக இருக்கலாம், ஒருவேளை இளைஞர் பொறுப்பாளராக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பாடல் குழுவில் இருக்கலாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் கூட உங்களுடைய கடமைகளை தயவு செய்து நிறைவேற்றுங்கள். அவருக்கு மட்டும் கோயில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நான் ஏன் செய்யணும்? அவரை மட்டும் கண்டுக்கிறாங்க, நான் ஏன் பண்ண? அல்ல மக்களே, ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களது கடமையை நீங்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. ஆலயம் தேடி வந்திருக்கிறோம், முடிவெடுத்துக் கொள்வோம். ஆண்டவரே, இதோ நீர் என்னை அழைத்திருக்கிறேன், நன்றி கூறுகிறேன். நானும் கூட உங்களுடைய சன்னிதானத்தில் என்னுடைய கடமைகளை நான் நிறைவாய் நிறைவேற்று என்று நாமும் கூட ஆண்டவர் சன்னிதானத்தை உறுதியெடுத்துக் கொள்ளுவோம். பிள்ளைகளே, தம்பி தங்கைகளே, சின்ன பிள்ளைங்களே, கோயிலுக்கு வந்தோம், வீட்டுக்கு போனோம், தூக்கணும் அப்படிலாம் இல்லாம அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா கேட்டங்க. ரொம்ப சோகமா சொல்ற, நல்ல பிள்ளையா இருக்கணும் போலயே, என்ன பண்றேன்னு தெரியலையே. நல்ல பிள்ளையா நீங்கள் வாழ்க்க வேண்டும். உங்களது பெற்றோரை நீங்கள் சூஸ் பண்ணவே இல்லை. இந்த அப்பா தான் வேணும், இந்த அம்மா தான் வேணும்னு சூஸ் பண்ணீங்களா? அப்படிங்களா? நீங்க சூஸ் பண்ணல தானே? அப்ப யாரு கொடுத்து உங்க பெற்றோரை? சூப்பர். தந்தை தான் உங்களுக்கு பெற்றோரை கொடுத்திருக்க சொன்னால் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாய் வாழ வேண்டும். நீங்க என்னென்ன கடமை நிறைவேற்றணுமோ, நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளையா வாழணும், கீழ்ப்படிணும், அப்படிப்பட்ட வாழ்வை நீங்கள் வாழ வேண்டும். பிள்ளைகளே, உங்களது கடமையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடமை நிறைவேற்றணும்னு சொல்லுங்க. கடமை பின்னாடி திரும்பி சொல்லுங்க, கடமை நிறைவேற்றணும்னு சொல்லுங்க. கடமையை நாங்க கடமை நிறைவேற்றோம், நீங்க பூசை சீக்கிரம் முடிங்க ஃபாதர். நாம் கடமையை நிறைவேற்றுவோம் மக்களே. இந்த கடமை நிறைவேற்றுகின்ற போது நாம் தனியாள் அல்ல. தொடக்கத்தில் சொன்னது போல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவரே உங்களுக்கு வலுவூட்டுகிறார். எனக்கு வலுவூட்டுகிற இயேசுவின் துணை கொண்டு என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆக நாம் கடமை நிறைவேற்றுவோம். இந்த கடமை நிறைவேற்ற எல்லா விதமான வலிமையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆமென். அன்புக்குரியவர்களே, தர்மையான நாளிலே நம்முடைய பாதுகாவலுடைய நினைவை கொண்டார். எனவே எழுந்துருங்க, என்ன உட்கார்ந்தே இருக்கீங்க? நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளை நம்முடைய பாதுகாவல் புனித அந்தோனியார் வழியாக ஒப்பு கொடுப்போம். நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை: புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோனியாரே,
இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவிடம் என்றாடும். உடலை உறுத்து இறையருள் நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவிடம் என்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு வழிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவிடம் என்றாடும். குழந்தை இயேசுவை கரத்திலேந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவிடம் என்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறை வழியில் நிறைவு பெறவும் தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும், குடும்பத்தில் சமாதானம் நிலவும், தொழிலை ஆசீர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக நம் அனைவரும் கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடும். இந்த புதிய கல்வி ஆண்டை நம்முடைய பிள்ளைகள் துவங்கி இருக்கிறார்கள். இப்பதான் ஸ்கூல்லாம் திறந்திருக்கு. சில பேருக்கு நாளை தினம் மறுநாள் திறக்க இருக்கிறார். இந்த புதிய கல்வி ஆண்டு பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் நிறைய கற்றுக்கொள்ளணும், நிறைய வளரணும். பெற்றோர்களுடைய தியாகம், இந்த ஃபீஸ்லாம் கட்டி பிள்ளைகளை கனவோடு கூட இந்த பள்ளியில சேர்த்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் இந்த ஆண்டு முழுவதும் பயன்படுத்திக் கொள்ளணும். நல்லா படிக்கணும், எல்லாத்துலேயும் இன்வால்வ் பண்ணணும். கிடைக்கிற வாய்ப்புகளை தட்டி கிடைக்காமல் சோம்பேறியாக இல்லாமல் துடிதுடிப்போடு உத்வேகத்தோடு உற்சாகத்தோடு புத்துணர்வோடு இந்த ஆண்டு முழுவதுமாக அநேக நன்மையான காரியங்களை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். சிறப்பாக தூய ஆவியினுடைய கொடைகளையும் வரங்களையும் கனிகளையும் நிறைவாக பொழியணும் என்று ஜெபிப்போம். அவ்வாறே இந்த 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரிகளுக்கு செல்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிப்போம். அவங்க விரும்புகிற பாடங்கள், விரும்புகிற கல்லூரிகள் கிடைக்க வேண்டும். பிள்ளைகள் கடினமாக உழைத்திருக்கிறார்கள், அவளுக்கான பயனை அவர்கள் அடைய வேண்டும். சிறப்பாக நாளிலே நிறைய பெற்றோர்கள் இந்த ஃபீஸ் கட்டுறதுல எவ்வளோ பலு சுமையாக இருக்கிறது. அதையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தியும் பிள்ளைகளும் கரை சேர்க்கக்கூடிய வழிவகையை ஆண்டவர் தரணும்னு சொல்லிட்டு நாம் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உந்தன் பாதம் வருகின்றேன்.
மிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுதுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயர் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருநாவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே ஒருவான ஆண்டவரை, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆஸ்வதிப்பது போல எங்களது உள்ளங்களை ஆஸ்வதிப்பீராக. நாங்களும் எங்களுடைய கடமையை நிறைவேற்றி புது வாழ்வு வாழ்வோமாக ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்களின் புனிதர் அந்தோனியாருடைய நாளிலே உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கிறேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறீர். நாங்களும் எங்களது கடமை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபையை தருகிறேன். ஆகவே வானகனிகளோடு இணைந்து ஒன்றாய் இணைந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமா இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தோர் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் முடிந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களோடும் இந்த கல்வாரி பலியிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய முது பிள்ளைகள் ஆகிய எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். நாளைக்காய் நன்றி செல்வோம். நாளை காணக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் வாய் கொடுத்து இந்த மாலை வேளையில் இதமான ஒரு மழையை பொழிந்து இந்த பூமியை குளிர செய்து கொண்டிருக்கிறார். காலை முதல் நேரம் வரை அவருடைய அற்புதக்கரன் நமக்கு உறுதுணையாய் இருந்ததற்காய் நன்றி செல்வோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்தநாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகரத்தினை பேருக்காகும், நம்முடைய ஜெபவதிகள் கேட்ட யாவருக்காகும், பலவிதமான உடல்நல நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காகும், நம்பிக்கையோடு பலரிடங்களிலிருந்து இதோ இந்த திருப்பணியில அந்தோனியாரை அண்டி வந்திருக்கிற அனைவருடைய வேண்டுதலுக்காகும் என்றார். உயிர் தழுவம் என்ற எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரி இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுக்கும் திரும்பக்கூடிய ஏற்றியலிடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கணிதாயான மிக்க மரியாள் அருக்கி என்னை அவருடைய கணவரான யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோனியார், புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தீபசகார், இவ்வுலகிலே எமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்களுடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கண்களை மூடுவோம், கரங்களை விரித்துக் கொள்வோம். இதோ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாமும் கூட நாம் நம்முடைய கடமைகளை நிறைவேற்ற புதிய வாழ்வு வாழக்கூடிய அருளுக்காய் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவா, உமது அருளை நிறைவாய் தருவீராக. நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம், வலிமையை தாரும் என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமாண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தருகின்ற அமைதியும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியும் சமாதானத்தையும் முகம் பார்த்து புன்னகையோடு அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நலம் அடையும்.
முழங்கால் படியிடுவோம். கொடியார் 11 புனித அந்தோணியாருடைய சிறப்புமிக்க நாளிலே மழை என்றும் புயல் என்றும் வெயில் என்றும் பாராமல் அவருடைய பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம். நம்பிக்கையோடு நாம் கேட்கிற அநேக காரியங்களை அவர் நமக்கு பெற்று தந்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவர் நோக்கி ஆற்றல் மிகு மன்றாட்டு ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். இறைவதி இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் முற்றுமுடிவரான புனித அந்தோணியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் நாங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாயிருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயால மனம் படைத்தவரே. கண்களை மூடுவோம். நாம் கேட்ட பல காரியங்களை நமக்காக பருந்து வீசி பெற்று தந்து கொண்டிருக்கிற நம்முடைய பாதுகாவலர் அந்தோணியாருடைய பாதத்திலே அண்டி வந்திருக்கிறோம். அதுவும் சிறப்பாக கடந்த மாதம் முழுவதுமாய் நமக்கு கொடுத்த அநேக அனுபவங்களுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுவோம். இதோ இந்த மாதத்திலே இந்த முதல் செவ்வாய்க்கிழமையில அவருடைய பாதத்திலே நாம் அனைவருமாக குழுமி வந்திருக்கிறோம். நம்மையும் குடும்பங்களையும் அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். எல்லா தீமையிலிருந்தும் நோயிலிருந்தும் வியாதி வருத்தங்களிலிருந்தும் நம்மை காப்பாற்ற வேண்டும். ஏதோ நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டிய அமைதி நிம்மதி சமாதானம் மகிழ்ச்சி நிறைவாக தங்க வேண்டும். கொடையாய் கொடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபித்தது போத கல்வி ஆண்டை துவங்கி இருக்க பிள்ளைகள் தொடர்ந்து வேகத்தோடு விவேகத்தோடு உற்சாகத்தோடு பயணிக்கவும் நிறைய காரியங்கள் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும்படியாய் ஆடுவோம். நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கான திருமண வரன்களை காரணத்துல பெற்றோர்கள் சொன்னாங்க, அதை இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கல பொண்ணு கிடைக்கல அப்படி என்று மிகுந்த கவலையோடு கூட பெற்றோர்கள் இருந்து கொண்டிருக்கிறான். எனவே நல்ல நாளிலே நம்முடைய பாதுகாப்பு அந்தோணியாவுடைய பாதத்திலே ஜெபிப்போம், ஒப்புக்கொடு ஜெபிப்போம். திருமண தடைகள் நீங்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வரன்கள் அமைய வேண்டும். திருமண வாழ்வி இணைவதற்கான அருளை பொழியும்படியாய் என்றார். திருமணமாகி ஒரு சில ஆண்டுகளாகி குழந்தை பேரின்மையால் அவதி விட்டு கொண்டிருக்கிற தம்பதிகளுக்காக மிகுந்த கவலை கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அப்படியான அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் அற்புத விதத்துல அதிசயத்தக்க விதத்துல கருவுருவாகி இந்த பிள்ளைகள் தாய்மை பேர் அடைந்து குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வலிமை சக்தி தரும்படியாய் பெற்றான். இதனுடைய பிள்ளைகள் திருமணமாகி கருவுற்று பேறுகாலத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், நம்முடைய கருவிலே குழந்தைகளை சுமந்து கொண்டிருக்கிற தாய்மார்கள் அவளுக்காக செபிப்போம். நல்ல முறையில் எந்த விதமான குறைபாடு இன்றி அற்புத விதமாய் இந்த குழந்தைகளை பிரசவிக்கக்கூடிய வலிமை சக்தி தரும்படியாய் என்றான். நம்முடைய குடும்பத்தில் பல காரியங்கள் சொன்ன மாதிரி இந்த பிள்ளைகள் வெளிநாட்டு பயணங்கள், வேலை வாய்ப்புக்காக முயற்சிகள், படித்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள், நம்முடைய குடும்பத்திலே அநேகர் இந்த வீடு கட்டுவது, இடம் வாங்குவது, இப்படியான பல திட்டங்கள், பல முயற்சிகள் அனைத்தும் ஆண்டவருடைய பாதத்தில் அந்தோணியார் வழியாக ஒப்புக் கொடுப்போம். அவை அனைத்தையும் அனுகூலமாக்கி தரும்படியாக ஜெபிப்போம். இன்னும் சில பல கேசஸ்லாம் இருக்கும் இந்த கோர்ட்ல, நீதிமன்றங்கள்ல பலவிதமான கேசஸ், அந்த மாதிரியான நிலுவையில் உள்ள அத்தனை விதமான அந்த கேசஸ்லாம் நாம் நினைத்தவாறு முடிவு பெறணும், நல்ல செய்தி கிடைக்க வேண்டும் என்று என்றார். நாம் செய்து கொண்டிருக்கிற வேலைகள், தொழில்கள், பணிகள், வியாபாரங்கள், அதன் வழியாக கிடைத்து கொண்டிருக்கிற பொருளாதார வரும்படிகள் தொடர்ந்து தடையின்றி கிடைக்கணும். பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும். கடன் தொல்லையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும். போதும் என்ற மனதோடு வாழ வேண்டும். உழைக்க வேண்டும், உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும் என்ற நீதியை வளர்த்துக் கொள்ள அருள் வேண்டுமோ. சிலப்பாக தொழில் குறித்து, வியாபாரம் குறித்து எடுக்கிற பல முயற்சிகள், முடிவுகள் அனைத்தும் அனுகூலமாக்க வேண்டும் என்று என்றார். இதோ நம்மிலே
அநேகர் பலவிதமான உடல்நல குறைவினால் அவதிப்பட்டு கொண்டிருப்போம். மருத்துவமனையில் இருக்கலாம், வீடுகள் இருக்கலாம். அப்படியானவர்களுக்கு எல்லாம் பலவிதமான வழிகள் வேதனைகளோடு மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நம்முடைய பாதுகாப்புடைய பரிந்துரை அவருடைய வழியிலிருந்தும் நோயிலிருந்தும் முழுமையான சுகங்களை தரும்படியாய் என்றார். அநேகருக்கு மனநோய், மன அழுத்தங்கள், மனப்புழுக்கங்கள், நிறைய கவலைகள், காயங்கள், நிறைய கோபங்கள், அச்சங்கள், பயங்கள், இதனால மனதில மன அழுத்தங்கள், மன புழுக்கங்கள், மன உளைச்சல்கள். அதனால நிறைய பேர் மகிழ்வை, நிறைவை, தூக்கத்தை, நம்பிக்கையை தொலைத்து போனவர்கள். அப்படிப்பட்ட உள்ளங்களுக்கு தேவையான அமைதி, நிம்மதியும் நம்பிக்கையும் நல்ல உறக்கத்தையும் தரும்படியாய் என்றார். நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை நம்முடைய பாதுகாவுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து செல்லும். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோய் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோனியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். இரண்டாவது பக்கம் எடுத்துக் கொள்வோம். செபிப்பமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ளவரும் இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில் அன்பு கூறியும் அன்பின் தூய்மையால் கூடியப்பட்ட புனித அந்தோனியார் அன்னி வந்துள்ள பிள்ளைகளாக எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியிடம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவர் பேர் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உங்கள் இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க, உங்களுக்கு பின்னும் உடல் நோயிலிருந்தும் உள்ள நோயிலிருந்து விடுவித்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே கரங்களை உயர்த்தி கோடி அற்புதலாம் புனித அந்தோனியாரே, புதுமைகளை முடிதலான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக என்னாலும் பருந்தி பேசுகின்றவரான புனித அந்தோனியாரே, கடைசி ஜபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஜபம் முடிவிலே நமக்கு நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் வழிபாடும் நடைபெறும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, புனித அந்தோனியாரின் நாளிலே நாங்கள் கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளைப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. நாங்களும் புது வாழ்வு வாழ்வோமாக. எங்களது கடமைகளை நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.